சில ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் சில தினங்களுக்கு முன்பதாக பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து தப்பி செல்வதற்கு எடுக்கும் முயற்சி இந்த காட்சிகள் ஊடாக புலப்படுகின்றது. ஆளில்லா விமானம் மூலம் இந்த காட்சிகள் பெறப்பட்டன. நேற்று இந்த விமானம் தாக்கும் ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் கைப்பற்றப்பட்டன. படையினரின் ஊடுருவலை தடுப்பதற்காக பயங்கரவாதிகள் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வந்துள்ளார்கள். 53வது படையணியினர் தந்திரோபாயமாக இந்த தாக்குதலை நிறைவேற்றியுள்ளனர். யுத்த கப்பல்களிலும் யுத்த படகுகளிலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் காணப்படும். යුද මුක්ත කලාපයේ සාමාන්‍ය ජනතාවත් ගැනීමට ඒ ක්‍රියාන්විතය කරගෙන යන අවස්ථාව 23 மில்லிமீட்டர் அளவை கொண்ட இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி LTTE பயங்கரவாதிகள் நீண்ட காலமாக இராணுவத்தினரின் முன்னேற்ற பயணத்தை தடுக்க முயற்சித்துள்ளார்கள். මෙවැනි අවි බහුලව දක්නට ලැබෙන්නේ යුද නෞකා සහ නාවික ක්‍රියාකාරකම් වල දෙන යාත්‍රාවලයි. එහෙත් කොටි ත්‍රස්තවාදීන් දැනට බොහෝ කාලකට පෙර கிடையாகவும் நேராகவும் சுலபமாக இயங்கக்கூடிய வகையில் இந்த ஆயுதங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஃபெடல்கன் என்ற பெயரில் இந்த ஆயுதம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதால் எஞ்சியிருக்கும் 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவான நிலப்பரப்பை கைப்பற்றும் நடவடிக்கையை துரிதப்படுத்த முடியும் என படையினர் நம்புகின்றனர். මීට යොදන උඩවල ඉදිරි කොටස නියමිත දුරක් දක්වා ගමන් කිරීමෙන් පසු හෝ ඊට පෙර හමුවන බාධකයක ගැටීමේදී ගුවනේදීම පුපුරා යන பயங்கரவாதிகளிடம் இவ்வாறான ஆயுதங்கள் இன்னும் காணப்பட்டாலும் இராணுவத்தினரின் வேகமான தாக்குதல் காரணமாக அவற்றை பயங்கரவாதிகள் கைவிட்டு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. ඉදිරි කිලෝමීටර් 4කටත් අඩු භූමි ප්‍රමාණය අත්පත් කර ගැනීමේ හමුදාවේ මානුෂික ව්‍යායාමය වේගවත් කරන්නක් බවට කිසිදු සැකයක් නැහැ. මෙම අවියේ අමතර බැරල් 4ක්ද හමුදාවට හමු වුණා. මෙම ගුවන් යානා නාශක අවිය අත්පත් කර ගැනීමට හැකි වූයේ මෙහි ක්‍රියාකරු විනාශ කිරීමෙන් අනතුරුවයි. තවත් මෙවැනි අවි ත්‍රස්තවාදීන් සතුව තිබිය හැකි වුවත් හමුදාවේ வேகවත් ගමන හමුවේ ඒවා දමා පලා යාම. இதேவேளையில் கரையான்முள்ளி வாய்க்கால் பகுதியில் படையினர் பெருமளவு கன்னிவெடிகளையும் குண்டுகளையும் கைப்பற்றியுள்ளனர். கரையான்முள்ளி வாய்க்கால் ඉදිරි භූමිය පරීක්ෂා பயங்கரவாதிகள் அமைத்த காவல் அரண்களில் இவை புதைக்கப்பட்டிருந்தன. பயங்கரவாதிகள் கன்னிவெடிகளை பொருத்தியிருந்தாலும் பொறிகளை வைத்திருந்தாலும் எவ்வாறான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தினாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்ட ராணுவ வீரர்களை தோற்கடிக்க முடியாது என்று ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். දුරස්ථ පාලක මගින් ක්‍රියාත්මක කළ හැකි බෝම්බ වර්ගද මේ අතර වනවා. දැන් ත්‍රස්තවාදීන් කුමන ආකාරයේ මරඋගුල් ඇට වූවත් කවර අවි වලින් වෙඩි තැබුවත් හමුදා සොල්දාදුවන්ගේ චිත්ත ධෛර්යය කැපවීම සහ රණකාමීත්වය පෙරදවීමට මේ කිසිවක් සමත් නොවන බව ඒකාන්තයි.